ஹாய் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி வித் மீல லாஸ்ட் இயர் குரூப் 1ல கேட்ட பிஒய்க்யூ தான் பார்க்க போறோம். அ ஆக்டேன் நம்பர குடுத்து, ஆக்டேன் நம்பர பத்தி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்து, அதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அ ஆக்டேன் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஒரு எரிபொருள், அதாவது டீசல், பெட்ரோல் அந்த மாரி இருக்குல்ல, எரிபொருளோட அ திறன குறிக்கிற ஒரு குறியீடு தான் வந்து இந்த ஆக்டேன் நம்பர் அப்படின்னு சொல்றோம். அந்த 4 ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டேன் நம்பர் வந்து செயின் லென்த் இன்கிரீஸ் ஆகுறத பொறுத்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இது வந்து டோட்டலா ராங்கு. ஏன் அப்படின்னா, ஆக்டேன் நம்பரும் இந்த செயின் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது வந்து அதிகமாச்சுன்னா அது வந்து குறையும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் செயின் ஆல்கேன்ஸ விட சைக்ளோ ஆல்கேன்ஸுக்கு வந்து ஆக்டேன் நம்பர் வந்து அதிகம் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அது கரெக்ட்டு. 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அல்கீன்ஸும், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனும் ஹையர் ஆக்டேன் நம்பர வந்து கொண்டிருக்கும். எத விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் செயின் ஆம் ஆல்கேன்ஸ விட அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதுவும் வந்து கரெக்ட்டு தான். அடுத்து வந்து பிரான்ச்டு செயின் ஆல்கேன்ஸ் ஹேவ் லோவர் ஆக்டேன் நம்பர் தேன் ஸ்ட்ரெய்ட் செயின் ஆல்கேன்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது கரெக்ட்டு. சாரி, அது தப்பு. பிரான்ச்டு செயின் ஆல்கேன்ஸுக்கு தான் வந்து ஹையர் ஆக்டேன் நம்பர் வந்து இருக்கும். எத கம்பேர் பண்ணும்போதுன்னா, ஸ்ட்ரெய்ட் செயின் ஆல்கேன் கம்பேர் பண்ணும்போது, இந்த பிரான்ச்டு செயின் ஆல்கேன்ஸுக்கு தான் ஆம் ஆக்டேன் நம்பர் வந்து அதிகமா இருக்கும். ஆனா, இங்க வந்து லோயரா இருக்கும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் 2மே தப்பு. 3 அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டு. ஆம் அப்போ ஆன்சர் வந்து செகண்ட் அண்ட் 3 ஒன்லி அப்படின்னு இருக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். பாய்.